சரி ஒரு நிமிஷம் கவனிச்சுக்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சப்ஜெக்டோட மார்க்கு வெயிட் பண்ணி யாரும் யாருக்கிட்டையும் காமிக்கூடாது. உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் எழுது. புரியுதா? உன்னோட ஒரு சப்ஜெக்டோட மார்க் எவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்டாக, ஓகேவா? இது எனக்காகலாம் பண்ண போகிறல, யாருக்கு முன்னாடி படித்து இவன் இவ்வளோ எடுக்க போகிறான் அவள் எடுக்க போகிறான்னு எதுவும் சொல்ல போகிறதில்ல. புரியுதா? நீ உன்னோட இது இப்போ நீ எழுதினா நான் அடுத்த ஒரு சில பாயிண்ட்லாம் சொல்லுவேன். அப்போ உனக்கு இமேஜின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியுதா? உன் பேர் எழுது, ஒரு சப்ஜெக்ட்டும் போட்டுட்டு இது வரைக்கும் நடந்த சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி அதெல்லாம் ஓரமாக வை. இன்றைக்கி என்ன எழுதியிருக்க, காமர்ஸ் மேக்ஸ் அதெல்லாம் எழுதிருப்பில்ல, அது வரைக்கும் ஃபுல்லாக உன்னோட சப்ஜெக்டில் எவ்வளோ பக்கத்தில் எவன் கூடயும் டிஸ்கஸ் பண்ணாத. அதே மாதிரி எனக்கு அதிகமாக மார்க் போட்டு காமிக்காத. புரியுதா? உன்னோட புரிதலுக்காக தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபெயில் ஆகிடுவேன்னா ஃபெயிலுன்னு கூட போட்டு வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. உனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகும் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு எந்த காலேஜ் கிடைக்க இப்போ நீ எடுக்கும் போதே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். நம்மளுக்கு எந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எந்த காலேஜ் கிடைக்காது, என்ன பண்ணலாம் அடுத்தது. இப்போ நீ போட்டிருக்கல டோட்டல், இந்த டோட்டலை வச்சு நீ எய்ம் பண்ணுற காலேஜ் எந்த காலேஜ், அந்த காலேஜில் நீ கேட்குற கோர்ஸுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ. புரியுதா? கட் ஆஃப் இந்த வாட்டி கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும், இல்லைன்னா சொல்ல நான். ஏன்னா எல்லா பேப்பருமே டஃப் தான், மாடரேட் தான் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு இயரும் அப்படி தானே கேட்குறானுங்க. இப்போ இந்த வருஷம் உனக்கு டஃப்னு நீ ஃபீல் பண்ணுறியா, நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இந்த கொஸ்டின்லாம் கூட சேர்த்து படிக்க வச்சிருவோம். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறான்னா அதை விட டஃப்பாக தான் கேட்குறானுங்க. இது இப்போ முடிஞ்சதை வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும். நீ ஓரளவு டீசெண்டாக எடுத்திருந்தா கூட காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்துருவானுங்க. ஏன்னா மார்க் கம்மி அப்படின்னும் போது நீ கொஞ்சம் வெயிட் பண்ணினா நல்ல காலேஜ் கிடைக்கும் சான்சஸ் இருக்கும். சரி, அதெல்லாம் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இப்போ நீ போட்ட டோட்டல், இந்த டோட்டலை வச்சு உனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காலேஜ் கிடைக்கும், இந்த காலேஜ் கிடைக்காது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கும். வீட்டில் எதனா பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பேசு. இந்த மாதிரி பேப்பர் டஃபாக கேட்டாங்க, இந்த சிச்சுவேஷன் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணுவேன், இந்த மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்குது, நான் பிஃபோராக சொல்லி வச்சிடுறேன். எதனா பேச வருவாங்க. அப்போ பிஃபோராகவே நீ ஓரளவு சொல்லி வச்சிட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் ரிசல்ட் வந்துட்டவொடனே நான் அவ்வளோ நம்பினேன் உன்னை, அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டீசெண்டாக இது பண்ணுவாங்க. புரியுதா? அவங்களுக்கும் உன்னை திட்டணும்லாம் ஆசை இல்லை. அவங்களும் உன்னை எப்படின்னா நல்ல இதில் கொண்டு வரணும் தான் எய்ம். ஆனால் வந்து பேப்பர் டஃப்னும் போது நம்மளும் என்ன பண்ண முடியும்? பேரண்ட்ஸ் எதனா கேட்டாங்கன்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு சொல்லிவிடு, நான் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சில் எடுப்பேன், இந்த மார்க் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேப்பர் எல்லாருக்குமே டஃப்பு, வெயிட் பண்ணி நான் கட் ஆஃப் இது பண்ணாலும் எனக்கு காலேஜ் கிடைக்கும் சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லி வச்சுக்கோ. கொஞ்சம் புரிஞ்சா? சரி, அதே மாதிரி இப்போ லாஸ்ட் எக்ஸாம் இன்னும் முடிய போகுது. இன்னும் எத்தனை நாள் வரப்போகிற டியூஷன்லாம் 10 நாள் தான் வரப்போகிறேன். இதோட டியூஷனே அப்படியே முடிஞ்சிச்சு, அப்படியே கட் ஆகிடுச்சுலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பசங்க படித்தானுங்களே அவனெலாம் கூட கான்டாக்டில் தான் இருக்காங்க. புரியுதா? அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா லாஸ்ட் டைமில் டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் இல்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க. இவ்வளோ தூரம் நல்ல பேர் எடுத்துகிட்டு கடைசியில் ஒரு சில பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, எல்லாருமே நான் சொல்ல வரல, ஒரு சில பேர் இப்போ நம்ம அதுக்குள்ள முடிச்சிட்டோம், ஒரு ஆட்டிடியூட் கிரியேட் ஆகும். அந்த ஆட்டிடியூட் என்ன பண்ணும், யார் என்னென்ன பண்ணுவா அப்படின்ற தாட் வரும். புரியுதா? யாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் இருக்காத, அந்த நல்ல பேரோடு வெளியே போகிறது இருக்கிறதே சூப்பராக இருக்கும். புரிஞ்சா? அப்படியே எங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். அது எல்லாமே இவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, கரெக்டாக பண்ணாங்க. புரிஞ்சா? அதனால் எந்த டிசிப்ளின் ரிலேட்டடாக எந்த மிஸ்டேக்ஸும் யாருக்கும் ரெஸ்பெக்ட் குறைக்கிறது அந்த மாதிரி எதுவும் வேணாம். எவ்வளோ டீசெண்டாக இவ்வளோ தூரம் வந்தியோ அதே டீசெண்டாக முடிச்சுட்டு வெளியே போ. புரிஞ்சா? அது மட்டும் இல்லாமல் இப்படி நல்லா பண்ணினா ஃபியூச்சர் இங்கே ஒர்க் பண்ணுறதுலாம் யார் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபீமேல் ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்றும் எக்கச்சக்கமான ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இங்கே இது பண்ணணும் தான் நம்மளுடைய நிறைய பிரான்ச்சஸ் போகணும். இதோட ஸ்டாப் ஆகாது. புரிஞ்சா? இன்னும் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இப்படி இருந்தோம், இன்னும் எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னு எல்லாமே தெரியும். என்னோட விஷயம் எனக்கு தெரியும் இல்லை, உனக்கு அது இமேஜின் கொண்டு வரது கஷ்டம். ஆனால் நீங்கள் 10 வருஷம் கழிச்சு இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம இங்கே தான் படித்தோம், ஆனால் இவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி 100% இருக்கும். இப்போ நீ ஃபியூச்சர்லேயே எதனா ஜாப் இல்லை அப்படின்ற சிச்சுவேஷனில் வந்து நின்றா கூட இங்கே உனக்கு ஜாப் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை எதை பேஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த கேரக்டர். இங்கே உள்ளே வந்தவொடனே உங்கள் மார்க்கு எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டு அங்கே செக் பண்ணுறது கேரக்டர். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு கேரக்டர் ஓகேவாக இருக்கா, அதை வச்சு தான் மீதி இருக்கிறது எல்லாமே நாங்கள் பார்ப்போம். கடைசி டைம் இந்த டைமில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெஸ்பெக்டை அதான் மோஸ்ட் அந்த கேரக்டரை அவங்களே ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. நான் தான் பெரிய ஆள், நான் இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டேன், நான் அது முடிச்சிட்டேன், 12th முடிச்சிட்டேன், நான் காலேஜ் போகிறேன். அதனால் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிக்காது. உன்னோட கேரக்டரை நீ அப்படியே வச்சுக்கோ. கேரக்டர்லாம் மோஸ்ட்டாக எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அவனுமே ஒஸ்ட்டான கேரக்டர்லாம் இங்கே உட்காந்துருக்கோம் கிடையாது. அதனால் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணாது. அதே மாதிரி மோஸ்ட்டாக இப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்காங்களா டீச்சர்ஸ், அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவேன், ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேச ட்ரை பண்ணுவேன். அதெல்லாம் இவ்வளோ தூரம் கடைசியாக வந்துட்டு கடைசியாக உன்னோட பேரை கெட்ட பேர் வாங்கிட்டு போகாது. மோஸ்ட்டாக எப்படி வந்தியோ அதே டீசென்ட். நீ கெட்ட பேர் வாங்கிட்ட ஒரு டீச்சர் இன்சல்ட் அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீ ஃபியூச்சர் வரைக்கும் அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீ எப்படி முடிச்ச இங்கே மோஸ்ட்டாக இப்போ ஒர்க்குக்கு எடுத்தாலும் நான் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் அந்த கேரக்டர் தான்டா பார்ப்பாங்க. அந்த கேரக்டருக்கு அப்புறம் தான் நீ மார்க்கு, உன்னோட டேலண்ட்டு. ஒரு கம்பெனியில் வேலைக்கு எடுக்கணும்னா கூட உனக்கு டேலண்ட் சூப்பராக இருக்குது, எடுத்துருவானா கேட்டு எடுக்க மாட்டான். ஃபஸ்ட்டு இதுவே க்ரைட்டீரியாவே அந்த கேரக்டர். ஆஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஆட்டிடியூட், ஸ்கில்லு, நாலேஜ். ஃபஸ்ட்டு ஆட்டிடியூட் தான். ஆஸ்க்குன்றது தான் அங்கே ப்ரொசீஜர். எல்லா கம்பெனிலையும் ஒரு இன்டர்வியூக்கு எடுக்கிறாங்கன்னா ஆஸ்க். ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். நாலேஜ்லாம் கடைசியாக தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆட்டிடியூட். அதை தான் மெயினாக பார்ப்பாங்க. அந்த ஆட்டிடியூட் இருந்தால் தான் வாசலுக்குள்ளேயே போக முடியும். அதுக்கப்புறம் உன் டேலண்ட் வச்சு நீ க்ரோ ஆகிக்கலாம். புரிஞ்சா என்ன சொல்ல வரேன்ட்டு? அது மட்டும் இல்லாமல் சரி இன்னது நம்ம நான் இங்கேயும் ஜாபுக்கு வரணும், நான் பெரிய லெவலில் யோசிப்பேன் அப்படின்னு நீ நினைப்பேன்.
புரிஞ்சா? ஆனால் வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி நடக்காது. போக போக ஜாப் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே தான் வருது, அதிகமாக போகல. அதே மாதிரி நீ காலேஜ் போகும்போது கண்டிப்பாக ஃபைனல் இயரில் இன்டர்ன்ஷிப் கொண்டு வருவாங்க. நீ இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அப்போ எங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுன்னு தேடுவேன். இங்கேயே இன்டர்ன்ஷிப் இருக்குது. நீ எப்படியா இருந்தாலும் இன்டர்ன்ஷிப் பண்ணி தான் ஆகணும். நீ எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, பிஎஸ்சி எடுத்தாலும் சரி, பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, இன்டர்ன்ஷிப் பண்ணால் தான் வேல்யூ அதிகம். புரிஞ்சா? எப்படியா இருந்தாலும் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே இன்டர்ன்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போலாம் மோஸ்ட்டாக ஃபஸ்ட் இயரே இன்டர்ன்ஷிப் பண்ண வராங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து தான் ஆகணும். அப்படின்னும் போது அந்த கான்ட்ராக்டை உடச்சிடாது. புரியுது என்ன சொல்கிறேன்? டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளினை சொதப்பிடாது. அதே இப்போ நீ முடிச்சிட்ட, இப்போ என்கிட்ட படித்தவனுங்க தான் இப்போ ஒரு சில வேலையில் எனக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. புரியுதா? அது இப்போ வெப்சைட் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம், எடிட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சைடில் சப்போர்ட் பண்ணிட்டு டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அப்படியே முடிய போகிறதில்ல. அடுத்தது எதனா வேணும், அடுத்தது எதனா ஹெல்ப் வேணுன்னா கூட இங்கே பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கும். புரிஞ்சா? இப்போ முடிஞ்சது எல்லாமே விட்டுரு. இப்போ காலேஜில் போய் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு. கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிக்காத, கேரக்டர் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோ. புரியுதா? எந்த டீச்சர்ஸையும் எதுவும் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறாத. இப்போ இந்த வரப்போகிற சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு மார்க்கும் உனக்கு ஸ்கோர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உன்னோட கோர் ஃபீல்டு அது படிச்சுனா வேஸ்ட்டே ஆகாது. இது வரைக்கும் எழுதுனது எல்லாமே காமன் சப்ஜெக்ட். இப்போ அவளுக்கு எடுத்தினா அவள் என்ன கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட். அப்போ ஹிஸ்ட்ரி தான் அவளுக்கு. இப்போ உங்களுக்கு பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நீ எந்தெந்த லைனில் போக போறியோ அந்த லைனுக்கான இது தான் இப்போ நீ பண்ண போகிற. இப்போ நீ படிக்கிறது வேஸ்ட்டாகவே போகாது. இப்போ நீ கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா மோஸ்ட்டாக இன்ஜினியரிங் தான் போவேன். இன்ஜினியரிங்னா அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பேசிக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அங்கேயும் ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது. புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? அதனால் அதை நல்லா படி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ டோட்டல் போட்டிருப்ப, அந்த டோட்டல் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸோ, பயாலஜி, சிஏ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை ஹிஸ்ட்ரி, இந்த குரூப்போட மார்க், லாஸ்ட் எக்ஸாமோட மார்க் ஆட் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும்னு உனக்கு தெரியும். நீ டோட்டல் போட்டிருப்பல, எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ டோட்டல் போட்டிருப்ப, அந்த டோட்டலில் எவ்வளோ கொண்டு வந்தால் ஒரு மார்க், நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை ஓரளவு டீசெண்டான மார்க் என்ன பண்ணால் வரும் உனக்கு தெரியும். புரியுதா? அதுக்கான ஆர்டர் கச்சம் போடு. இப்போ இந்த மார்க்கை வச்சு எதனா டிசைட் ஆக போதான்னு கேட்டால் ஒன்றுமே டிசைட் ஆக போகுது இல்லைடா. இப்போ மார்க் கம்மி, அவ்வளோதான் உன் லைஃபே முடிஞ்சிச்சு. அப்போல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இதுலேருந்து ஒரு லெசன்ஸ் நீ எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இதுலேருந்து ஒரு சில லெசன்ஸ் கிடைக்கும். நம்ம இப்போ நீ சரியாக மார்க் வாங்கலனாலும் எப்படி என்ன நடந்திருக்கு அதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறம் தான் ரியல் ஃபேஸே இருக்குது. இதுக்கப்புறம் தான் நீ பார்க்க போகிறது தான் உண்மையான வாழ்க்கை. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. நம்ம எல்லா விஷயமும் லைஃப்பில் பார்க்க போகிற பார்ட் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதனால் இது மார்க்கை வச்சு சப்போஸ் நீ கேட்ட குரூப் கிடைக்கல, நீ கேட்ட காலேஜ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வரதில் பெஸ்ட்டாக பண்ணு. ஒரு சில பேர் இது கிடைக்கல, இப்போ ஒரு சில பேர் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பல இந்த மார்க் வரும், நான் சரியாகவே பண்ணல, அவனுங்களாம் காலேஜ் போயிட்டு வேறு லெவலில் பண்ணுறாங்க. லாஸ்ட் எக்ஸாம் அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி இது வரைக்கும் படித்தது கட் ஆஃப். அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த 3 சப்ஜெக்ட் தான் டஃப் பண்ணுவாங்க. இந்த பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் டஃப் வராது. ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் அந்த இது நாங்கள் கொடுத்த மெட்டீரியல் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணினாலே உங்களுக்கு 95 மேலே ஈஸியாக எடுத்துடலாம். 95 ஷோராக எடுத்துடலாம். 90 to 95. அதுக்கப்புறம் நீ ப்ரோக்ராம் தரவா இருந்தீங்கன்னா ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். லாஸ்ட் எக்ஸாம் சூஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் எக்ஸாம் மட்டும் ஈஸியாக கேட்குறாங்க. இன்னும் 8 days. இப்போயே ஜாலி மூடுக்கு வந்துடாது. இந்த 8 நாள் முடிச்சுட்டு நீ ஜாலி மூடுக்கு போயிடு. கிட்டத்தட்ட 4 to 5 months ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 8 நாள் கொஞ்சம் நிறைய எல்லாருமே இப்போயே ஜாலி. இப்படி போகல உங்கள் ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாம் முடிஞ்ச ஃபீல் இப்போயே அவங்களுக்கு வந்துடும். லாஸ்ட் எக்ஸாம் மாதிரியே தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு லீவும் இருக்குது. புரிஞ்சா என்ன சொல்ல வரேன்ட்டு? 8 நாள் கொஞ்சம் பொறுமையாக இரு. 8 நாள் அமைதியாக இருந்தீங்கன்னா உனக்கு வரப்போகிற டேஸ் கிட்டத்தட்ட 4 to 5 months ஃப்ரீயாக இருப்பேன். உங்கள் கோர்ஸை பொறுத்து அது டிஃபர் ஆகும். புரிஞ்சா எல்லாமே? எந்த டீச்சர்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசாத. அதே மாதிரி கடைசியாக வந்தேன்னா ஒழுங்காக டீசெண்டாக முடிச்சுட்டு டீசெண்டாக போயிட்டு லாஸ்ட் எக்ஸாம் உன்னோட கோர் சப்ஜெக்ட் அது நீ படிச்சுனா வேஸ்ட்டாகவே போகிறது இல்லை. அது முடிஞ்சாலும் நல்லா படிச்சுக்கும். புரியுதா எல்லாமே?